Hello students, welcome back to the social class 8, civics chapter 2, understanding secularism. Yes, already we saw the first video. In that we have discussed about what is secularism and why is it important to separate religion from the state. Okay, right now we are going to discuss about what is Indian secularism. Okay. Let's see, the Indian Constitution mandates that the Indian state be secular. According to the Constitution, only a secular state can raise the objectives to ensure the following. அதாவது நம்மளுடைய இந்தியா அப்படின்றது என்ன அப்படின்னா செக்யூலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மதச்சார்பின்மை அற்ற நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போது நம்ம இந்தியாவில் நிறைய என்னென்ன ரிலிஜியன்ஸ் ஃபாலோ பண்ணாலும் என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரிலேஷனோட தான் இருக்காங்க, ஒரு வேற்றுமை இல்லாமல். ஓகேவா? ரிலிஜியனில் வேற்றுமை இருந்தாலும் ஸோ மக்களுக்குள்ளே எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது, லைக் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. அதனால தான் இந்தியா என்ன சொல்லுவாங்க, செக்குலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் தட் ஒன் ரிலீஜியன் கம்யூனிட்டி டஸ் நாட் டாமினேட் அனதர். ஸோ என்ன அப்படின்னா இந்தியாவில் ஒரு ரிலிஜியன்ஸ் கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா மற்ற ரிலீஜியனை டாமினேட் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு தான் ரொம்ப ஹையில் இருக்குது, உங்களுக்கு லோவாக இருக்குது அப்படின்ட்டு டாமினேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் தட் சம் மெம்பர் டு நாட் டாமினேட் த மெம்பர் ஆஃப் த சேம் ரிலிஜியஸ் கம்யூனிட்டி. அதாவது இப்போ சேம் ரிலிஜியனாக இருந்தாலுமே அதுலேயுமே என்ன அப்படின்னாக்கா மக்களுக்குள்ளே எந்த ஒரு வேற்றுமையும் இருக்காது, எல்லாமே என்ன அப்படின்னாக்கா லைக் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி ஒரு நல்ல ரிலேஷனோட இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் தட் த ஸ்டேட் டஸ் நாட் என்ஃபோர்ஸ் த பர்டிகுலர் ரீஜியன் ஆர் டேக் அவே ஃப்ரம் த ரீஜியன் ஃப்ரீடம் ஆஃப் இண்டிவிஜுவல். என்ன அப்படின்னா ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சனை என்ன அப்படின்னாக்கா நீ இந்த ரிலீஜியன் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவும் மாட்டாங்க. ப்ளஸ் ஒவ்வொருக்கும் என்ன அப்படின்னாக்கா ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு தனி மனிதனுக்கு எல்லாம் ஒரு சுதந்திரமும் இருக்கும், அவனுடைய கருத்தை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அவனுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் யாருமே நீ இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய செக்யூலரிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த இந்தியன் ஸ்டேட் work in various ways to prevent the above domination. First, it used a strategy of the distancing itself from the religion. The Indian state is not ruled by the religious group or does not support any one religion. In India, government space like law, courts, police station, government school and office are not supposed to display or promote any one religion. ஸோ இப்போ நம்ம மேலே ஒரு 3 பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அப்போது நம்ம இந்தியன் ஸ்டேட்டில் என்ன அப்படின்னாக்கா இந்த செக்யூலரிசம் அதாவது அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு வேற்றுமே கிடையாது ரிலீஜியஸ் பேஸில். ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுடைய கண்ட்ரியில் அதாவது நம்மளுடைய கண்ட்ரியாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டாக இருக்கிற ரூல் பண்ணக்கூடிய ரூலர் ஒரு ரிலீஜியஸ் பேஸ்டு மேனாக இருக்க மாட்டாங்க, ஒரு ரிலீஜியஸ் ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்க மாட்டாங்க. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இவங்க என்னதான் ஒரு லீடராக இருந்தாலுமே இவங்களுக்கு கீழே மக்கள் இருக்கும் இல்லையா, நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, நீ இந்த ரிலீஜியன் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அந்த லீடர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? தென் இந்தியாவில் நிறைய கவர்மெண்ட் ஸ்பேசஸ் இருக்குது. ஓகேவா? லைக் கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. ஸோ இது எல்லா பப்ளிக் இன்ஸ்டியூட்லையுமே என்ன அப்படின்னாக்கா யாருமே என்ன பண்ணல, ரிலீஜியஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஈக்குவல், எந்த ரிலீஜியஸாக இருக்கக்கூடிய எல்லாமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் ஹியர் வி ஹாவ் ஒன் ஸ்டோரி. கவர்மெண்ட் ஹை ஸ்கூல். ஓகேவா? ஒரு கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டீச்சர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க இல்லையா, அப்போ ஒரு கேர்ள் சொல்கிறா. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா சார் இந்த மாதிரி ஒரு மேஜர் ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் ஒன்று வருது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் அந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர்ஸ் கிட்ட கேட்கும்போது ஸோ அவங்க சார் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதுக்கு இம்பாசிபிள்மா. ஏன் அப்படின்னா எந்த ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலுமே நம்ம ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு, இதுவே ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தது அப்படின்னா அவங்க அதை ப்ராப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை என்ன பண்ண முடியாது, செலிப்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏன் சார் எல்லா ஸ்கூலையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க, நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்கும்போது ஸோ நம்ம ஸ்கூலுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. பிகாஸ் அதனால தான் அந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் மோஸ்ட்லி ஹாலிடேவாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்தந்த பிள்ளைங்களும் அவங்களுடைய வீட்டில் தான் அந்த ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் பேசிட்டு வராங்க, நான் எவ்வளோ க்யூரியாசிட்டியாக இருந்தேன் நம்ம ஸ்கூலில் இந்த மேஜர் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன அப்படின்னா அதுக்கான பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, எனிவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் அவங்க வீட்டில் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் பேசிட்டு போகிறாங்க. ஓகேவா? தென் இந்த அபோவ் ஸ்டோரி போர்ட்
Storyboard: the celebration of the religious festival within the school would have been violent of the government policy of treating all religion equally. Government school cannot promote any religion either in their morning prayers or the thoughts religious celebrations. This rule does not apply to the private school. சரி என்ன அப்படின்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்னப்போ நிறைய ரிலீஜியஸ் ஃபாலோ பண்ணுற ஸ்கூல்லாம் இருக்குது. லைக் முஸ்லீம்க்குன்னு தனி ஸ்கூல் இருக்குது, இந்துஸ்க்கு தனி ஸ்கூல் இருக்குது, கிறிஸ்டியன்ஸ்க்கு தனி ஸ்கூல் இருக்குது. வேற கவர்மெண்ட் ஸ்கூல் பார்க்கும்போது எல்லா ரிலீஜியஸுமே இருப்பாங்க, எல்லா ரிலீஜியஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுமே அங்கே படிப்பாங்க. ஓகேவா? அப்போ அவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலை வந்து ஒரு ஸ்கூலில் செலிப்ரேட், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே எல்லா ரிலீஜியஸுமே இருப்பாங்க. ஓகேவா? அப்படி செலிப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா மற்ற பிள்ளைங்க மனசில் ஒரு தாக்கம் உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுவே வந்து ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரிலீஜியஸை வந்து ஃபேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில ஸ்கூல் ரன் பண்ணுவாங்க. லைக் நிறைய கிறிஸ்டின் ஸ்கூல் இருக்குது, முஸ்லீம் ஸ்கூல் இருக்குது. ஓகேவா? அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மேஜர் ஃபெஸ்டிவலை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் த செகண்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரு 2 பர்சன் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ நம்மளுடைய டெல்லி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா எல்லாருமே வந்து ஹெல்மெட் வந்து வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நீங்கள் ஏன் வியர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை பார்த்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து ஹெல்மெட்லாம் வந்து வியர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஹெல்மெட் வந்து கம்பல்சரி வந்து என்ன பண்ணணும், வியர் பண்ணணும், இல்லை அப்படின்னா என்ன ஃபைன் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? அதுக்கு இந்த பர்சன் சொல்கிறாரு ஏன் வந்து நீங்கள் ஃபைன் பே பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ஹெல்மெட் வியர் பண்ணல, அதனால வந்து அமௌண்ட் பே பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நீ ஏன் ஹெல்மெட் வியர் பண்ணாமல் இருக்க, ஆனால் நீ வந்து ஃபீஸை வந்து பே பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன அப்படின்னா இந்த பர்சன்லாம் இருக்காங்களே இவங்க வந்து மேலே ஒரு தொப்பி மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேவா? இவங்க ஒரு ரிலீஜியன் பீப்புள். ஓகேவா? இவங்க வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா இவங்க வந்து ஹெல்மெட் வந்து வியர் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்போது ஹெல்மெட் அப்படின்றது கம்பல்சரி தான். அப்போ ஏன் இவங்களுக்கு மட்டும் இந்த ஹெல்மெட் அப்படின்றது கம்பல்சரி இல்லை அப்படின்றத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் இந்த above storyboard the Paramjit, the Sikh youth does not have to wear the helmet. This is because the Indian state recognizes the wearing a bugri is the central to the Sikh religion practice and the order not to interfere with his alone and the expectation ஆஃப் த லாஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பரம்ஜித் இருக்காங்க இல்லையா, இவர் யார் அப்படின்னா இவர் ஒரு ரிலீஜியனை ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன். ஓகேவா? இவங்களெல்லாம் வந்து ஹெல்மெட் வியர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஹெட்டில் வந்து போக்ரி அப்படின்ற அந்த கேப் வியர் பண்ணிட்டு இருக்கிறதால அவங்க வந்து என்ன பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஹெல்மெட் வந்து வியர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? The third way in which Indian secularism works to prevent the domination listed earlier this through the strategy of the intervention you read earlier in this chapter about untouchability. This is good example for the members of the same region. தென் என்ன அப்படின்னா ஒரு ரீஜியன் தான் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து தான் இருக்கும். இந்த ஹிந்துவில் என்ன அப்படின்னா நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். ஓகேவா? அதிலே வந்து அப்பர் கேஸ்ட் இருப்பாங்க, லோயர் கேஸ்ட் இருப்பாங்க. ஓகேவா? சேம் ரிலீஜியன் தான். இதில் என்ன அப்படின்னாக்கா நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது ஒரு ரிலீஜன் இருக்காங்க, அவங்க இன்னொரு ரிலீஜனை வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு வேறு விஷயம். ஓகேவா? பட் சேம் ரிலீஜன்லேயும் என்ன அப்படின்னாக்கா நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் டாமினேட் அதர் மெம்பர்ஸ் சேம் லோயர் கேஸ்ட் வித்தின் in order to prevent this religious-based explosion of the discrimination of lower caste, the Indian Constitution banned untouchability. In this instance, the state is investing to the religious in order to end social practice that the believes discrimination and excludes the violent that the fundamental rights. A lower caste who are citizens of the country similarly, they ensure the laws relating to the equal inheritance lines of the respected the state may have to the intervenes in the religion based பர்சனல் லாஸ் ஆஃப் த கம்யூனிட்டிஸ். அதாவது இப்போது இந்த ஹிந்துஸ்லேயே வந்து நிறைய வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் லோயர் கேஸ்ட் அண்ட் அப்பர் கேஸ்ட் இருக்காங்க இல்லையா? இந்த லோயர் கேஸ்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவங்களுக்குன்னு வந்து என்ன அப்படின்னாக்கா இவங்களை வந்து ரொம்ப ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேவா? வேற த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த அன்டச்சபிலிட்டி ஒன்றே வந்து ரொம்ப பேன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அன்டச்சபிலிட்டி ஒன்று இருக்கவே கூடாது, எல்லாமே வந்து ஈக்குவல் தான், எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் த ஓன் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கொண்டு வந்தது என்ன அப்படின்னாக்கா இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த அன்டச்சபிலிட்டி அப்படின்றது ஒன்று இருக்கக்கூடாது. அவங்களும் என்ன தான் அப்படின்னாக்கா ஒரு இந்தியன் சிட்டிசன் தான். அவங்களுக்குமே எல்லா விதமான ரைட்ஸ் எல்லாமே இருக்குது. அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாது, ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது இந்தியன் கான்ஸ்டியூஷன். தென்
The invention of the state can also be in the form of the support. The Indian constitution grants the rights to the religion communities to set up their own school and college. It also gives them the financial aid on a non-preferential base. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்டில் வந்து என்ன அப்படின்னாக்கா நிறைய வந்து அப்ரூவ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரிலீஜியஸ் ஃபாலோ பண்ணியிருக்கிற ஒரு சில ஸ்கூல்ஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ அந்த ஸ்கூலில் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துஸ் இருக்காங்கன்னா ஹிந்துஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் எய்டட், ஓகேவா. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணி ஒரு சில ஸ்கூலில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன், இன் வாட் வேஸ் இன் இந்தியன் செக்யூலரிசம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் த அதர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ். ஓகே, இப்போ நம்ம கண்ட்ரீஸ்க்கும் மற்ற டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்க்கு என்ன வந்து செக்யூலரிசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே யூஎஸ்ஏ இருக்கு இல்லையா, இந்த யூஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டர் ஃப்ரம் த மேக்கிங் லாஸ் ரெஸ்பெக்டிங் அண்ட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரிலீஜன். அதாவது எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ரிலீஜனை வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு ரிலீஜன் அப்படின்றத கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் வேறஸ் த யூஎஸ்ஏ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த ரிலீஜியனையுமே ஸ்டேட்டையுமே வந்து அப்படியே தனித்தனியாக வந்து செப்பரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. தென் வேர் இஸ் த இந்தியா, ஓகேவா. ஸோ நம்ம இந்தியாவில் என்ன மாதிரியான ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து மக்கள் வந்து அவங்கவுங்களுக்கு ஓன் விஷ் என்ன மாதிரியான ரிலீஜியன் ஃபாலோ பண்ணலாமோ அவங்க பண்ணிக்கலாம், ஓகேவா. ஆனால் அவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மற்ற ரிலீஜியனை போயிட்டு வந்து டாமினேட் பண்ணி பேசுறதோ இல்லை வந்து நீங்கள் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவோ, ஸோ இந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணதான் என்ன அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், புரியுதா. இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனில் இருக்க லாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அவனுக்கு என்ன மாதிரியான ரிலீஜன் ஃபாலோ பண்ணணும்னு தோணுதோ அவன் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேவா. ஆனால் வந்து அவன் யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறது கிடையாது, ஓகேவா. நீ இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் அந்த சேம் பர்சன் போயிட்டு மற்ற ரிலீஜனை வந்து என்ன பண்ணக்கூடாது டாமினேட் பண்ணி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. தென் ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஓகேவா. ஸோ இதில் எல்லா மாதிரியான லாஸுமே இருக்குது, ஓகேவா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிந்து ரிலீஜன் இருக்காங்க. ஸோ ஹிந்து ரிலீஜன்லேயே என்ன அப்படின்னா நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு சொன்னோம், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹையர் கேஸ்ட் அண்ட் லோயர் கேஸ்ட், ஓகேவா. அந்த அன்டச்சபிலிட்டின்னு ஒன்று இருந்தது, ஓகேவா. பட் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த அன்டச்சபிலிட்டி ஒன்று இருக்கவே கூடாது, ஓகேவா. அது சொன்னது யார் அப்படின்னாக்கா இந்த அன்டச்சபிலிட்டி லீடர், ஓகேவா. ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அன்டச்சபிலிட்டி ஒன்று இல்லவே இல்லை. என்ன அப்படின்னா எல்லா இண்டிவிஜுவலுமே என்ன அப்படின்னாக்கா ஈக்குவல் தான், ஒவ்வொரு பர்சனுமே வந்து ஈக்குவல் தான். யாருமே வந்து என்ன பண்ணக்கூடாது, யாருமே வந்து டாமினேட் பண்ணக்கூடாது. லைக் வந்து கேஸ்ட் வைஸாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து ரிலீஜியஸ் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து என்ன அப்படின்னாக்கா சேம் தான் அப்படின்றது கொண்டு வந்தது என்ன அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான், ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து ஒரு செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வேரியஸ் வேஸில் வந்து நம்ம ரிலீஜியஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரிலீஜியஸ் பேஸ் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு நிறைய வயலன்ஸ் நடக்குது, ஓகேவா. இப்போ நம்ம இந்தியாவில் நிறைய ஸ்டேட்டில் பார்த்துருப்போம், ஓகேவா. இப்போ வந்து என்ன அப்படின்னாக்கா என்னுடைய ரிலீஜன் தான் வந்து பெருசு, என்னுடைய ரிலீஜன் தான் பெருசு அப்படின்ற மாதிரி நிறைய வயலன்ஸ் ஈடுபடுறாங்க, ஓகேவா. ஸோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி வயலன்ஸ்லாம் வந்து ஈடுபடாமல், ஓகேவா, ஆஸ் ஏ இந்தியன், ஓகேவா. ஒரு இந்தியன் ஆகிய நாம வந்து எல்லாருமே என்ன அப்படின்னாக்கா சேம், ஓகேவா. நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ரிலீஜனை ஃபாலோ பண்ணாலுமே கூட எல்லா இண்டிவிஜுவலுமே வந்து சேம் தான். யாருமே வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டாமினேட் பண்ணக்கூடாது. ஆல் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய கண்ட்ரியில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மற்ற கண்ட்ரிஸோட நம்ம வந்து டாப்பில் ரொம்ப சூப்பராக வந்து வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. தென் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் வந்து நிறைய ரிலீஜியஸ் இருந்தாலும் அது வேற்றுமை, ஓகேவா. ஆனால் எல்லா ரிலீஜியஸ் ஃபாலோ பண்ணுற மக்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த லைக் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி இருக்காங்களே இதுதான் வந்து யூனிட்டி, ஓகேவா. ஸோ எல்லாருமே எப்படி இருக்கலாம் அப்படின்னா யூனிட்டியாக இருக்கலாம், அந்த செக்யூரிலிசம் அப்படின்றத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. வி வில் see you on the next class.